நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு கார்த்தி எங்கே இன்னும் ஆளை காணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கார்த்தியோட அப்பா கேட்டுட்ருக்க, இதோ வந்துருவாங்க, இன்னும் ஒரு 5 நிமிஷம் ரெடி ஆகிட்டு இருக்கான்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னமோமா எனக்கு அவன் இதில் நடந்துக்கிறது சரியாகவே பட்டில்ல. கல்யாணத்தில் வந்துட்டு இப்படியா குழப்பம் பண்ணிக்கிட்டு இருப்பான், அவனை வர சொல்லு வேமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஐயோ கார்த்தி எங்கடா இருக்க, வேமா வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி வேற மனசில் நினச்சிக்கிட்டே இருக்கு. இங்கிட்டு வந்துட்டு அவர் வர்றதுக்கு டைம் ஆகும், அதுக்குள்ளே தாலி எடுத்துல எல்லாருக்கிட்டே ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துடலாம்ல அப்படின்ற மாதிரி வந்துட்டு ரம்யா சொல்லவுமே, பொண்ணு சொல்கிற ஐடியா கூட நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி மைதிலி கிட்ட தான் தாலியை கொடுக்குறாங்க. மைதிலி எல்லாருக்கிட்டையும் வந்துட்டு ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக போகிறாங்க. அப்போ வந்துட்டு டைம் போய்கிட்டே இருக்குது. கார்த்தி வந்துட்டு அந்த டிக்கை காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த ரவுடி வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டே போய் ஒரு இடத்துல வந்துட்டு மடக்கிடுறாங்க. இங்கிட்டு வந்துட்டு தீபாவை காமிச்சிட்டு இருக்காங்க. ஆட்டோவில் வேமா வர்ற மாதிரி காமிக்கிறாங்க. ரவுடி வந்துட்டு ஓடி போக பார்க்கும்போது கார்த்தி இறங்கிறாங்க. அவனை அடி அடி நடிச்சு தாலி ஏறுறா அப்படின்ற மாதிரி சொல்ல, என்கிட்ட எந்த தாலியுமே இல்லை அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிடுற, அடிச்சு மூஞ்சி எஞ்செல்லாம் உடச்சிருவேன், இப்போ ஒழுங்காக கொடுக்க போறியா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, அவனும் வந்துட்டு தாலியை கொடுத்துட்டு அங்கேருந்து ஓடிடுறான். கார்த்தி அந்த தாலியை வாங்கிட்டு மறுபடியும் வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறாரு. அப்புறம் வந்துட்டு ஐயர் சொல்கிறாங்க, முகூர்த்தத்துக்கு நாளை ஆயிடுச்சு, என்ன இன்னும் மாப்பிள்ளைசா வரலையா அப்படின்ற மாதிரி சொல்ல, எங்கே அபிராமி மாப்பிள்ளைய நானே போய் கூப்பிட்டு வரேன், கார்த்தி ரூமில் தானே இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ அவன் முக்கியமான ஒரு பிஸ்னஸ் கால் பேசிகிட்டு இருக்காங்க, ஒரு 2 நிமிஷத்தில் வந்துருவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க, நீ தான் வந்துருவாங்க அப்பளையிலேருந்து, ஆனால் அவன் இன்னும் வர்ற மாதிரி தெரியவே இல்லையே, அவன் வந்துட்டு ரொம்ப என்னை கோவப்படுத்திட்டு இருக்கான், அவனை போய் ஒழுங்காக வர சொல்லியா இல்லை நான் போகவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வேற இங்கே திட்டிக்கிட்டு இருக்கு. அருணுக்கு என்ன பண்ணுறேனே தெரில, கார்த்திக்காவது கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கு தான் வந்துட்டு கால் பண்ணுறாங்க. ஆனால் கார்த்தி ஃபோன் அட்டன் பண்ணல. அங்கிட்டு வந்துட்டு கார்த்தியை காமிக்கிறாங்க. ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு அந்த லேடி கிட்ட போய் தாலியை கொடுத்துறா, ரொம்ப நன்றி சார், இந்த தாலி இல்லைனா அவ்வளோதான், நீங்கள் உங்கள் பொண்டாட்டி கூட சேர்ந்து ரொம்ப நாள் சந்தோஷமாக வாழணும் சார் அப்படின்னு சொல்ல, அவரும் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வண்டி எடுத்து கிளம்ப மருண் வந்துட்டு அருண் கால் பண்ணுறாங்க. அப்போ வந்துட்டு கார்த்தி ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. டே கார்த்தி எங்கடா இருக்க, எப்படா வருவேன், இங்கே முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, நீ வெளியில் போனது வேற அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ ஏன் எதுக்கு வந்துட்டு அம்மா கிட்ட சொன்ன அப்படின்ற மாதிரி கேட்க, நான் எங்கே சொல்கிறது, அம்மாவே உன்னை தேடி ரூமுக்கே வந்துட்டாங்க, அங்கே மாப்பிள்ளையை கொண்டு வாங்க வேற கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறேன். இங்கிட்ட வந்துட்டு அருண் போய் அபிராமி காதில் சொல்கிறாங்க, கார்த்தி ஒரு 2 நிமிஷத்தில் வந்துருவானா அப்படின்ற மாதிரி சொன்னதும் இங்கிட்ட வந்துட்டு ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, என்ன இது என் புருஷ வேற மாமியார் காதில் போய் ஏதோ ரகசியம் சொல்லிக்கிட்டு இருக்கா, இங்கே ஏதோ நடக்கிறது தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்க. இங்கிட்ட வந்துட்டு ரம்யா மனசில் நினைக்கிறாங்க, என்ன இது எனக்கு வந்து சோதனையா, ஐயோ கடவுளை, கார்த்தி கையால் எப்படியாவது தாலி வாங்கிடலான்னு பார்த்தா என்ன புதுசாக பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. அங்கிட்டு ரியா வந்துட்டு அப்படியே முக்காடு போட்டுட்டு இருக்க, மைதிலி வந்துட்டு தாலியை கொண்டு நீட்டு அப்படியே தெரியாமல் முக்காடு போட்டுக்கிட்டே லைட்டாக வந்துட்டு அந்த அர்ச்சனை போடுறதெல்லாம் எடுத்துக்கிறாங்க. அடுத்து வந்துட்டு தீபாவை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. விறுவிறுன்னு மண்டபத்தில் வந்து இறங்குற மாதிரி காமிக்கிறாங்க. இங்கிட்டு வந்துட்டு அபிராமி சொல்கிறாங்க, என் ஃப்ரெண்டு அம்பிகாவே காணும், மீனாட்சி அவள் எங்கே இருக்கான்னு போய் பார்த்துட்டு வமே அப்படின்ற மாதிரி சொல்ல, கடைசியாக ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு எங்கன்னு சொல்லி கேட்டாங்க, அதுக்கடுத்து நானும் உங்களை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டு வந்து அத்தை உங்களை காணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி இங்கே தான் எங்கேயாவது இருப்பா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு கேட்குது. பார்த்தா தீபா வந்துடுறாங்க. என்ன இது, இங்கே ஒரு தீபா இங்கே ஒரு தீபா, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆச்சரியமாயிடுறாங்க. அத்தை நான் தான் அத்தை தீபா, இவர் ரம்யா என்ன மாதிரியே வந்துட்டு உருவத்தில் வந்து உங்கள் எல்லாரையும் ஏமாத்திட்டு உட்காந்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன இது இவ எப்படி தப்பிச்சு வந்தா, இப்போ வந்துட்டு இவ குட்டையை குழப்பிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா என்ச்சு ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. அத்தை இவளை நம்பாதீங்க, நான் தான் உங்களோட தீபா அப்படின்ற மாதிரி சொல்ல, அபிராமி சொல்கிறாங்க, எனக்கு தலையே சுற்றுது, யார் தீபான்னு தெரியவே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்ல, அபிராமி ஹஸ்பண்டு சொல்கிறாரு, ஏமா நீ பாட்டுக்கு எங்கே இருந்தோ வந்துட்டு நான் தான் உங்கள் மருமகன் சொன்னால் எப்படிமா நம்ப முடியும், எங்கள் தீபா தான் இந்த இருக்காளே அப்படின்ற மாதிரி சொல்ல, மாமா அவளை நம்பாதீங்க மாமா அப்படின்ற மாதிரி சொன்னது. எங்கிட்ட பக்கம் அபிராமி சொல்கிறாங்க, சமந்தி உங்களுக்கு தான் வந்துட்டு பெத்த பிள்ளை யாருன்னு தெரியும், நீங்களே பார்த்து சொல்லுங்கள் சமந்தி அப்படின்ற மாதிரி சொல்ல, இது வந்துட்டு பெத்த எங்களுக்கே ஒரு சோதனையெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இந்த தீபாவும் ஒரே மாதிரி தான் இருக்குது, அந்த தீபாவும் ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, அம்மா எனக்கு கல்யாணம் நடக்கலைன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லார் காலையும் வந்துட்டு பூஜைலாம் பண்ணிங்கல்லம்மா, தண்ணி ஊற்றி கழுவி அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் அப்படின்னதும் இந்த திக்க வந்துட்டு ரம்யா சொல்கிறாங்க, அம்மா எனக்கு கல்யாணம் ஆகணும்னு சொல்லிட்டு எல்லா கோவிலுக்கும் நடந்தே போனீங்களம்மா அப்படின்ற மாதிரி சொல்ல, 2 பேர் சொல்கிறது சரியாக தான் இருக்குது, கடவுளை இது என்ன சோதனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு குழப்பமாக இருக்க, அத்தை நான் அடித்து சொல்கிறேன், இந்த தீபா தான் அத்தை நம்ம தீபா, இங்கே மணவரையில் இருக்காள அவள் வந்துட்டு டூப்ளிகேட் அப்படின்ற மாதிரி சொல்ல, எப்படிமா சொல்கிற அப்படின்னு கேட்டதும் காலையிலேருந்து எரிஞ்சு விழுந்தா, அது மட்டும் கிடையாது முகத்தை தொட்டாலே ரொம்ப கோவப்பட்டுட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி சொல்ல, மைதிலி வந்துட்டு சொல்கிறாங்க, ஆமாம் எனக்கும் இந்த டவுட் இருக்குது, இவன் வந்துட்டு போலியானவ, மீனாட்சி கூட கை நீட்டி அடிச்சிட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னது இவ மீனாட்சியவே அடிச்சாளா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ இவங்க 2 நல்ல மோப்பம் பிடிச்சி இப்படி மாட்டி விட்டாளுகளே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லத்த உங்களுக்கு கூட யாபகம் இருக்கா, எனக்கு ஏதோ கலந்து கொடுத்துட்டாங்க ஜூஸில், அதான் நான் வெறுப்பிடிச்ச மாதிரி அன்னைக்கு நடந்துக்கிட்டேன், அது மாதிரி தான் இன்றைக்கும் நடந்துக்கிட்டேன், இவ தான் அத்தை, நான் தானே அத்தை நைட்லேருந்து உங்கள் கூட இருக்கேன், இவ தான் புதுசாக வந்திருக்கா, இவ தான் டூப்ளிகேட் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன மாதிரியே ஒரு மாஸ்க்கை ரெடி பண்ணிட்டு உங்ககிட்ட வந்து நடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு தீபா எவ்வளவோ சொல்ல, யாருமே வந்துட்டு என்ன பண்ணன்னு தெரியாமல் குழப்பத்திலே நின்றுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்துட்டு அம்பிகா அவங்க வர்றாங்க.
இதோ நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வர அபிராமி வந்துட்டு அம்பிகா நீ எங்கே போன இவ்வளோ நேரம் என் மருமக யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல நான் வராமல் இருந்ததுனால தான் இவ்வளோ நேரம் இந்த குழப்பம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதோ மணவரையில் இருக்காளே இதோ மருமகளில் இதோ நிற்கிறாளே இந்த பொண்ணு தான் உன்னோட வந்துட்டு மருமக ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல எப்படி உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்டது இவங்க நடந்து எல்லாத்தையுமே வந்துட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டது எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இவங்க பொய் சொல்கிறாங்க, இவங்க வந்துட்டு இவளுக்கு சார்பாக வந்துட்டு பேசுகிறாங்க, இவங்களை நம்பாதீங்க தான் நான் தான் உங்கள் தீபா அப்படின்ற மாதிரி சொல்ல கேரளாவில் ஷூட்டிங்கெல்லாம் விட்டுட்டு உன்னை மேலே பழி போடுறதுக்கு தான் நான் அங்கேருந்து இங்கே வந்திருக்கனாக்கும் இதோ பாரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து மாஸ்க் அவுத்து கீழே தூக்கி போட்டு எறிகிறாங்க. அதை பார்த்தது எல்லாருமே வந்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க. பாத்தியா பொய் வந்துட்டு என்றைக்குமே நிலைக்காது அப்படின்ற மாதிரி தீபா சொல்ல ரம்யா வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி தும்முறா நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது. நம்ம எல்லாரும் என்ன எதிர்பார்த்தா எதுக்குடா கார்த்தி வரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கார்த்தி நேரம் மண்டபத்தில் இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக ரம்யாவுக்கு கழுத்தில் வந்துட்டு தாலி கட்ட வச்சுருப்பாங்க. இப்போ கார்த்தி வெளியில் போனதுனால தான் நம்ம மாப்பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முகூர்த்த நேரம் தள்ளிக்கிட்டே போயிட்டு இருந்துச்சு தீபா வர்றதுக்கு. ஆனால் இவங்க எப்படி சீன் கொண்டு வந்திருக்கலாம், தீபாவும் கார்த்தி ஒரே மாதிரி மண்டபத்தில் என்ட்ரி ஆகிற மாதிரி வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.